சொல்லி போகலாம். நான் ஒரு நாள் நான் நினச்சிட்டேன். நாங்கள் கூட வந்துடுவோம். அது அவன் வந்து ஐஷோட தான் பேசுவா, வேற எல்லாருக்கும் சண்டை பண்ணிருப்போம். சாயா 10 வருஷம் ஒன்றா படிச்சாங்க 2 பேரும். அது என் தங்கையே பண்ணுவான். அதே மாதிரி தான் அவன் பண்ணுவான். அதனால 2 பேரும் ஒத்து போச்சு. சின்ன வயசுல இருப்பாங்க. சின்ன வயசுல வந்து எங்களெல்லாம் ரூல் வச்சு தப்பா போடுவான். எனக்கு அவங்களுக்கு 10 வயசு வித்தியாசம். இப்ப சொன்னா நம்பவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சாஃப்டா போயிட்டா ரொம்ப ரொம்ப பாவம், பயந்து சொல்லுவாங்க. நல்லா சொல்ல, நம்ம இந்த போட்டோ கூட நீ அனுப்பிச்சிருக்கலாம். எங்களுக்கு நாங்கள் 3 போட்டோ அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் அவங்க இதில் ஜட்ஜ் பண்ணுறாங்க ஃபோட்டோ வச்சு. இல்லை இது ஃபோட்டோ வச்சு என்னதான் ஷார்ட் ஃபோட்டோ எடுத்தால் கூட இதோட இது கிடைக்காது. பட் இட்ஸ் வந்து நேராக பார்த்தா தான் வந்து எதுவுமே வந்து நீங்கள் பிகர் இதில் போட்டிங்கன்னா அந்த கலர் தெரியாது. அதான் ப்ரொடியூசர் தானே எல்லாம் செட்டு போட்டு இந்த சபரிமலை அந்த SSI அகோரம் உனக்கு பாஸ்கர் தெரியுமே? நம்ம செர்பியன் பாஸ்கர் வைஃப் வந்து பாஸ்கர் பிள்ளையும் அகோரம் பிள்ளை பேரனும் பிள்ளையோ கிளாஸ்மேட்ஸ் தான். அதனால அவங்க வீட்டுக்கு கோலுக்கு போயிட்டு இங்கே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஃபுல்லாக வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருந்தாங்க. எல்லாம் ஒரு ஃபிலிம் செட் போட்டு அப்புறம் இல்லை அது அவங்க வந்து டீனேஜர் தான் சொன்னாங்க. பத்மஸ்ரீ இது அவங்க மொபைலில் ஒருத்தவங்க செய்கிறாங்க. அவங்க அங்கே அவங்க அந்த எலக்ட்ரானிக்லி ஆப்ரேட்டட் அந்த கை கால பின்னாடி ஸ்பீச் இப்ப வந்து கோபாலகிருஷ்ண ஸ்ட்ரீட்ல இருக்காங்க. முன்னாடி ஓன் ஹவுஸ்ல இருந்தாங்கல்ல, அவங்க பேர் என்னமா அனுவாமா டி நகர்லயா? ஆமா டி நகர். தோட்டக்கரணி வந்து போறாங்க. தோட்டக்கரணியும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அமெரிக்கன் எம்பசில வர்க் பண்றாங்க. உஷா அவங்க ஃபுல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்க ஃபுல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போடுவாங்க. தோட்டக்கரணி வந்து செட் போட்டு சின்னதாக ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் வயசாக கொஞ்சம் காற்று ஜாஸ்தியாக இருக்கு. முன்னெல்லாம் வந்து லீவெல்லாம் கேட்க வந்து அதுக்குள்ள ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வந்துச்சு. அதனால வந்து 52 நானும் இவன் செப்டம்பர் இல்லையா ஜூலை 60 நானும் 4 மாதம் அக்டோபர் 59 தானே. நான் வந்து டிசம்பர் 59. என்னோட 2 மாதம் தெரியும். அக்டோபர் அவன் முதல்ல ஆயிட்டான். அவன் தாத்தா அவன் நான் இப்போ கேட்டே இருக்கேன். நீங்க கேட்பாங்க சுரேஷ் அது ரியாத்ல ஒரு சோடா கடை காட்ட தெரியுமா? சோடா கடை காட்ட தெரியுமா ரியாத்ல? அவங்களுக்கு அதனால அவங்கள பார்க்க போறாங்க. அவங்க
ஒரு சேவிங் இருக்கு. நம்மளுக்கு அங்க கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்னாலலாம் இருக்கவே முடியாது. ரியாத்லாம் ரொம்ப சமம் லேடிஸ் ஆமா. ஃப்ரீடம் கிடையாது. துபாய் இஸ் பெட்டர். career கட்டுனா ஒர்க் பண்ண முடியாது. பட் ஒர்க் வைஸ் ஃப்ரீயா இருக்கு. இல்ல என்னால ஒர்க் பண்ண முடியாது. நம்ம லேடிஸ் தான். எல்லாம் black. முன்னாடி போகலாம் கையில. ரெண்டு மூணு ட்ரெஸ்ல போட்டுக்கிறாங்க எனக்கு தெரியாது. ரெண்டு மூணு ஜோடி வரை போட்டாங்க. இதே கவர் பண்ணி அவ்வளோதான். She can't drive it. பொருளாதாரமா இருக்கு. நிறைய இருக்கு. பட் அவங்க சொல்லிட்டாங்க 2 years தான் அதுல வேற எங்கேயும் போறாரு தெரியல. அம்மா பாவத்துமே கவலைப்படாத. அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி எனக்கு சுத்தி ரியாத்ல பக்கத்துல வண்ணாது பாரே இருக்கு. என் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் ஒரு இருக்காங்க இந்தியன்ஸ்லாம். கேர்ள்ஸ் தான். அதுக்கப்புறம் அப்பாவோட நிறைய பேர் அங்கே போயிட்டு அங்கேருந்து துபாய் இதுக்கு போயிடுறாங்க, யூரோப் போயிடுறாங்க. யூரோப்பியன்ஸ் குட் ஆமாம். ரொம்ப ரூல்ஸ் இருக்கு. சோஸ்திர புக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஸ்லோக புக்கு எடுத்து கூட பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்களா? ஸ்லோக புக்கு கேசட் பெருமாள் போட்டுருவாங்க. எதுவுமே பண்ணுவாங்க. ஸ்ரீதரவா ரியாத் வந்து திருக்குறள் நாடு. அது ஒரிஜினல் முஸ்லீம் நாடு. சவுதி அரேபியா. பாக்கி இந்த அபுதாபி மஸ்கட் எல்லாம் கோவிலே இருக்காங்க எல்லாம். அங்கெல்லாம் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. இது மட்டும் கொஞ்சம் ரியல் பட் வந்து நிறைய சேல் பண்ணலாம். டாக்ஸே கிடையாது. ஃபுல்லாக வந்து அப்புறம் வந்து 10 வருஷம் கூட வீட்டில் வாங்க 2 வருஷம் சம்பாதிச்சேன். ஆனால் ரியல் சேவிங்ஸ் தான். நம்ம எல்லாம் அதெல்லாம் போட்டு அது கரெக்ட் எல்லாரையும் பார்க்கலாம். இவங்க பேரண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நானே 2 வருஷம் பிரிஞ்சிருக்கேன். அது ஒரு தனி இதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஃபினெட்லி பிராண்டிங்